சாப்பாடு இல்லைங்க அங்க மாநாட்டுல சாப்பாடு இல்ல. அவன் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான்? கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்க தேவையில்ல, அறிவு இருக்க தேவையில்ல. இதெல்லாம் ஒரு கட்சி, இதெல்லாம் நாளைக்கு தமிழகத்தை ஆள போகுதுன்றீங்க. அங்க சாப்பாடு கடைங்க இருக்குது, அந்த சாப்பாடு கடைங்கிட்ட கமிஷன் 5000 குத்தா கடை, 10,000 குத்தா கடை இல்ல வெளில போ. 5000 குத்து 10,000 ரூபாய் கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? விலையை ஏத்துவான், கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பான், கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பான். பின்ன இப்போ அங்க வந்து நிறைய பேர் கத்துன்னு இருக்கிறத பார்த்தேன். தக்காளி மட்டும் தான் போடுறாங்க, காய்கறி இல்ல, ஒண்ணு இல்ல. நாங்கன்னா வந்து சும்மா வந்துக்கிறோமா? இல்ல மாநாட்டுல அவங்க 10,000 கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க, செயலாளர் இவ்வளவு கொடுக்குறாங்க, வந்துருந்தாங்க கஷ்டப்பட்டு வயசு வந்துக்கிறோம். அதுக்கான உரிமை சாப்பாடு எங்க இருக்கணும்? எங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? என் தளபதிக்காக தான் வந்திருக்கிறோம். கேட்க சொல்லி தளபதி கேட்க சொல்லு, தளபதியை கேளு. உன் தளபதியோட ஆட்கள் தான் கடை உள்ள போடணுமா, 10,000 ரூபாய் கட்டிங் வெயின்றானுங்க. 10,000 ரூபாய் கட்டிங் வச்சுட்டு கடையை போடுறோம். எப்படி நல்ல சாப்பாடு தருவான்? அதான் கேக்குறேன். இப்படிதான் தருவானுங்க. யார் காரணம் இதுக்கு? உன் தலைவனை கொஸ்டின் கேள். இப்பவே உன்னை எப்படி அலக்கழிக்கிறான் பாரு. ஏன் எனக்கு சோறு போடல? உனக்காக தானே நான் வந்திருக்கேன். ஏன் தண்ணி குடுக்கல? ஏன் தண்ணியே குடுக்கல? சோறு எங்கன்றா ரசா கொடுப்பாங்க. ஏன் குடுக்கலன்னு கேளு. உன் தலைவனை பார்த்து கேளு. தலைவா, உனக்காக தானே 3000 ரூபாய் டிக்கெட் பார்த்து குத்து வாங்கி பார்த்தேன். குடுத்தலைவா, ஒருவேளை சோறு போட்டு தலைவா, எங்களை இப்படி பிச்சை எடுக்க வைக்கிற தலைவா. 70 ரூபாய் தலைவா, 3 கரண்டி சோறு எங்க சாப்பிடுறது? எங்க தலைவா? நான் ஏழை தலைவா, இங்க வருவதுக்கே எனக்கு 2000 ரூபாய் செலவாயிடுச்சு தலைவான்னு கேளு.